தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel kinsonfleek. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் டைரக்ட் பண்ற இட்லி கடை அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா என்ன சுகம் அப்படின்ற அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கப்பிள்ஸ்க்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு லவ் கெமிஸ்ட்ரியாக இருந்தது. அண்ட் செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்னு நமக்கு தெரியுது. ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. அண்ட் இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆனில் போட்டிங்கன்னா எங்கள் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் Let's get into the video. கோலம். Hey. Oh. Wow. செம்மையா இருக்குங்க. பீட்டு. Wow. எல்லாமே எஞ்சாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே ஏ எஞ்சாமி தந்தானே எல்லாமே கொஞ்சம் பார்க்கலான் இருக்குள்ள போகுது. தென்னையும் தந்தானே காத்தார திண்ணையும் தந்தானே நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் சொன்னது யாருன்னு கூறுமுல்ல சாமிக்கு நீ வேறு நாம் அடடா. யாருமே பாரம் இல்ல ஏத்த வச்சான் ஓ, பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே நல்லா இருக்கு இந்த போர்ஷன். எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே அடேங்கப்பா. Wow, சீரியஸா சூப்பரா இருக்குல்ல. ஆனா ஒரு பாசிட்டிவா இருக்கு பார்க்கும்போது. ஆமா. எல்லாமே உனக்கும் தந்தானே அந்த ஃபோக் பீட் நல்லா இருக்குல்ல. ஓ, லிரிக்ஸுமே தனுஷ் தான். ஆமா ஆமா. அறிவு. ராப் அறிவு. சதீஷ் கொரியோகிராஃபரா? ஓகே ஓகே. ஏ கல்லங்கவடம் இல்ல நெஞ்சு இருக்கு என் கண்ணு குட்டிக்கும் சோறு தண்ணி பங்கு இருக்கு Wow, சூப்பரா இருக்கு. தனியா எங்க என்ன இருக்கு என் சொந்த பந்தம்மா ஊரே இங்கு இருக்கு தப்பட்ட தட்டுங்கடி நம்மூரு கும்மிய கொட்டுங்கடி மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு மல்லி பூவோடு சுத்துங்கடி நான் சொல்லுற சங்கதி கேட்டுக்கையா உன் காதுல வாங்கி நீ போட்டுக்கையா சொந்த மண்ணையும் பெண்ணையும் கும்பிடணும் நம்ம பாட்டனும் போட்டணும் எனக்கு இது வந்து அப்படியே தலைவர் ஸ்டைல் இருக்குல்ல. எது வந்தாலும் போனாலும் இந்த வந்தானே எஞ்சாமி ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே எஞ்சாமி தந்தானே எல்லாமே எஞ்சாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே எஞ்சாமி தந்தானே எல்லாமே எஞ்சாமி தந்தானே தென்னையும் தந்தானே காத்தார திண்ணையும் தந்தானே ஓ, நல்லா இருக்கு லிரிக்ஸ். யாருன்னு கூறுக்குள்ள சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல பூமிக்கு யாருமே பாரம் இல்ல Oh.
வாவ் வாவ் வாவ். ஸோ நல்ல க்ரௌடு. ஓ சின்ன குழந்தைங்களா இப்போ சூப்பரா ஆடுறாங்க. சீரியஸ்லி வேற லெவலுங்க. ஆக்சுவலி இப்படி ஒரு சாங் வரப்போகுதுன்ட்டு எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? நான் நேற்று பார்த்தேன், ஆக்சுவலி ப்ரோமோ பார்த்தேன். ஓகே. ஸோ இந்த ஏட்ட வச்சா எழுத வச்சா அந்த ஒரு போர்ஷன் மட்டும் போட்டிருந்தாங்க. அது கேட்கவே நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு படிப்பையும் ஒரு விவசாயத்தையும் ரெண்டையுமே அந்த விளையிற அந்த இதை வந்து ரிலேட் பண்ணி பண்ணது வந்து சூப்பரா இருக்கு கேட்க. சீரியஸா நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சத்தியமா தெரியாது இப்படி ஒரு சாங் இட்லி கடையில இருந்து வரப்போகுது அப்படின்றது. எனக்கு சீரியஸா செம்ம சர்ப்ரைஸ். இந்த சாங் கேட்குறப்போ தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிரிச்சுட்டு சந்தோஷமாக பாடுறது எனக்கு வந்து அந்த அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வருது. நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது அந்த சாங் கேட்குறப்போ. கண்டிப்பாக ஒரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சாங். அதோட டான்ஸாக இருக்கட்டும், சதீஷ் தான் வந்து நல்லா இருந்துச்சு. டான்ஸு, லிரிக்ஸு அண்ட் ஆல்சோ தனுஷ் வாய்ஸ் சொல்லவே வேணாம், யூனிக்கான வாய்ஸ், செம்மையாக பாடுவார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதில் சீரியஸாக அந்த கிராமத்து ஸ்டைலில் கொஞ்சம் இழுத்து இறக்கி பாடுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அதாவது அவரோட வாய்ஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி சட்டிலாக பாட்டில் வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. பட் அந்த வாய்ஸில் வந்து ரொம்ப ஓவராக கத்தி இது பண்ணாமல் அது ஒரு மாதிரி சாஃப்டாக கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் பீட்ஸ் வந்துச்சுல, அந்த அந்த எப்பவுமே அந்த தாளம் பீட் வந்து அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டாலே அது டான்ஸ் ஆட தெரியாதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சும்மா காலாத ஆட்டுவாங்க. ஆமாம், நீங்கள் வந்து அதான் நம்ம எந்த டிஜே இருந்தாலும் சரி, எந்த ஒரு மியூசிக் ஃபங்க்ஷனோ இல்லை டான்ஸ் ஃபங்க்ஷனோ போனாலும் அந்த ஒரு பீட் இல்லாம எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே எண்ட் ஆகாது. அது கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி வைப் வந்துடும். ஸோ அது நல்லா இந்த ஜிவி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லைட்டா வந்து அந்த ஒரு தெலுங்கு படம் கன்னட படத்துலலாம் வர மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. லைட்டாக அந்த கங்குவாவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கங்குவாவும் கண்ணமடி வந்துட்டு போச்சு, அந்த டியூன் எல்லாமே வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட் வந்துச்சு, அது அப்படியே கண்டினியூஸாக அப்படியே வேற ஒரு ஸ்டைலுக்கு மாறிச்சு. எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாங். அண்ட் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஆடுறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதாவது ஃபுல்லாக ஒரு கிராமமே திருவிழா செலிப்ரேட் பண்ணுறப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத முழுசாக அப்படியே காமிச்சிருக்காங்க. அண்ட் தனுஷோட கேரக்டரே எனக்கு வந்து இந்த ஒரு 2 சாங்லேருந்து எனக்கு எப்படி ஜட்ஜ் பண்ண முடியுதுன்னா ஒரு நல்ல சாஃப்டான கேரக்டர், அப்படியே அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது ஒரு சாஃப்டான கேரக்டர் எப்படி ஒரு வயலண்டா மாறுவாருன்ற மாதிரி வயலண்டா இருக்கும் நீ நினைக்கிறியா? எனக்கு தெரியல, மைபி இருக்கலாம். அவர் தனுஷ் படத்துலலாம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே என்னதான் சாஃப்டா இருந்தாலுமே அந்த ஒரு இது இருக்கும், அந்த ஒரு ஆமா இருக்கும். பட் எனக்கு இதுல பாக்குறப்போ ரொம்ப பாசிட்டிவா அப்படியே ஒரு என்ன சொல்றது, நல்லா ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா இருக்கு. ரொம்ப இந்த அடிதடிக்கு போகாத கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கு. சீரியஸா அது நல்லா இருக்கு பார்க்கும் போது. அண்ட் பார்க்கலாம் மூவி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு தெரியல. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமான ஹைப்ல இருக்கு. ஏன்னா தனுஷே டிரெக்ட் பண்றாரு, அவரும் நடிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ காஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பரான ஒரு டீமு. அண்ட் நாங்கள் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கோம் எப்போ இந்த மூவி வரும் அப்படின்றது. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு October 1 வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம பார்க்க முடிஞ்சுது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் சீரியஸாக வேற லெவலில் இருக்குது. அண்ட் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலில் அந்த ஸ்டோரி லைன் அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் பிளே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி மூவி. அது நல்லா கரெக்டாக பிளெண்ட் ஆகி சூப்பராக வந்துருச்சு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஐ ஹோப் சில இதுக்கு முன்னாடி எடுத்த மூவிஸில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மூவியில் கண்டிப்பாக இல் கிவ் டெஃபினெட்லி ஒரு வேற லெவலில் ஒரு அவுட்புட் கொடுப்பாருன்னு நம்பிக்கையில் இருக்கும். பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் நிறைய மூவிஸ் இப்போ வந்துட்டுருக்கு. அண்ட் ரொம்ப இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் எடுத்து தனுஷ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யுது. இந்த பாட்டில் லிரிக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம தனுஷோட சாங்ஸ் எல்லாமே லிரிக்ஸ் ரொம்ப சிம்பிளராக இருக்கும். பட் ஆனால் பயங்கர மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு லிரிக்குக்குமே ரொம்ப சூப்பராக யோசிச்சு
நல்ல சிம்பிளா இருந்துச்சு இல்ல. அதாவது யதார்த்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் மேனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தூய தமிழ்ல அப்படிலாம் போட்டு நம்மளுக்கு சில டைம் அது ரொம்ப பயங்கரமான இம்பார்ட்டன்டான மீனிங்கா இருக்கும். பட் நம்மளுக்கு அது வார்த்தையே புரியாது. பட் சிம்பிளா அண்ட் ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயத்த சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். ஒரு காமன் பர்சனாக வந்து பாத்தீங்கன்னா நல்லா கனெக்ட் ஆகும். ஸோ தனுஷ் கண்டிப்பா லிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பிரிச்சு செய்வாருன்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் கண்டிப்பா இந்த பாட்டு நல்லா இருக்கு. ஜிபியும் வந்து பாத்தீங்கன்னா செமையா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. சாங் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அண்ட் சாங் அண்ட் ஆல்சோ அது கோரியா பண்ணது அண்ட் ஆல்சோ தனுஷ் பாக்குறதுக்கு சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த பாட்டுல வந்து எடுத்தோன்னே அந்த ஏட்ட வச்ச அந்த இது வந்து வந்தோடனே ஒரு டான்ஸ் மூவ் வருதுன்னு நினைச்சேன். வந்தோடனே அதை அப்படியே இதோ மாத்திட்டாங்க. அண்ட் கடைசியா வந்து அந்த இது வந்து அது சீரியஸ் சூப்பரா இருந்துச்சு. சொல்லி ஆகணும், அது அவ்வளோ பேர் சேர்ந்துடுறாங்க. அந்த கோஆர்டினேஷன் பாக்குறதுக்கு சீரியஸா சூப்பரா இருந்தது. அண்ட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அதே எனர்ஜி அந்த கோஆர்டினேஷன் சீரியஸா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா அவங்களாம் டான்சர்ஸா இருப்பாங்க. பட் இருந்தாலுமே அது பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ ஓவராலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செமையான சாங், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பாட்டு கேட்டு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த நெக்ஸ்ட் வர ட்ரெய்லர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரியாக்ஷன் பண்ணுவோம். அண்ட் அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற vlogs-ஆ இருக்கட்டும் அண்ட் ரியாக்ஷன் வீடியோஸாக இருக்கும் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். அண்ட் எங்களுக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது எல்லாமே எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ, பை பாய்.